சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு கட்டுறதுக்காண்டி வச்சிருந்த 1,00,000 பணம் பார்த்தா திருடு போயிருது. அந்த திருடு போன பணத்தை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காண்டி வசந்தியும் தமிழ்ச்செல்வி வந்திருக்காங்க. சார் என் மகளுடைய படிப்புக்காக வச்சிருந்தேன் சார், 1,00,000 சார். அந்த 1,00,000 நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் சார் ரெடி பண்ணோம். அந்த 1,00,000 பணத்தை திருட்டு பயலுக திருடிட்டு போய் தொலைஞ்சிட்டாங்க சார். என் மகளுக்கு இன்னைக்கு தான் சார் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி வசந்தி போலீஸ் ஸ்டேஷன்ல அழுதுகிட்டு இருக்கையில அப்பதான் போலீஸ்கார் சொல்றாரு, ஏமா திருடு போயிடுச்சுன்னா என்ன, ஏடிஎம்ல இருக்கிற பணம் மாதிரியா உடனே உனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போமா, நாங்க பார்த்து அந்த திருடன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சொல்லி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் சொன்னதும், என்ன சார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என் மக டாக்டருக்கு படிக்கிறதுக்கு இன்னைக்கு தான் சார் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள், இன்னைய நாளை விட்டுட்டா அவளுக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்காது சார் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லல, ஏமா இங்க வந்து இப்படி புலம்பி அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு பார்த்து பத்திரமா அந்த பணத்தை கொண்டு போயிருக்க கூடாதா, திருட்டு பேரு எம்புட்டு பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்னம்மா சூதானமா இருக்கிறத விட்டுட்டு இங்க வந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லவும், தெரியலையே சார், நாங்க பார்த்து பத்திரமா தான் சார் கொண்டு போனோம், திருட்டு பயலுக படுபாவி பயலுக நாசமா போயிடுவாங்க, எங்க பணத்தை இப்படி திருட்டிட்டு போயிட்டாங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், சரிம்மா போருமா, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போமா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பார்த்தா இங்க தமிழ் வசந்தி நிக்கிறாங்க. என்ன தமிழ் அடுத்து பண்றது அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கல, தெரியலையம்மா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒவ்வொரு தடவையும் நான் படிக்க போகையில ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டு தாமா இருக்கும், அப்படி பார்க்கையில எத்தனையோ தடைகளை தாண்டி வந்துட்டேன், இது ஒரு தடை, எப்படியாவது 1,00,000 கட்டியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லையில அந்த வழியா பார்த்தா அப்ப சேது கார்ல வந்துகிட்டு இருக்காரு. என்ன இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு பார்த்தா மனசு கேட்கல. தமிழ்ச்செல்வி வசந்தி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்கிறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்பதான் பார்த்தா கருப்பு வாங்கி வராரு. என்ன சின்னம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்டுக்கிட்டு இருக்கையில, கொடுத்துட்டேன் தம்பி, எங்கே நம்ம பணம் எப்படி கிடைக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வசந்தி புலம்பிக்கிட்டு இருக்கையில வேகமா பார்த்தா கருப்பு சேது போற காரை பார்த்துட்டு, மாப்பிள்ள நில்லு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா சேதுவுடைய காரை மறைக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கிட்ட சேது கேட்கவும், இல்ல மாப்பிள்ள, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் மாப்பிள்ள, என்னை வீட்டை விட்டு போக சொன்னதான், நானும் வந்துட்டேன் தான், அந்த கோவத்தை தான் விட்டுரு மாப்பிள்ள, எனக்காக 1,00,000 கடனா மட்டும் கொடு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை கேட்கல. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. இல்ல மாப்பிள்ள, தமிழ் ஃபீஸ் கட்டுறக்காண்டி வச்சிருந்துச்சுல, மொய் விருந்தெல்லாம் ரெடி பண்ணி 1,00,000 ரெடி பண்ணா மாப்பிள்ள, அந்த 1,00,000 பணம் திருடு போயிருச்சு மாப்பிள்ள, இன்னைக்கு தான் காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள் மாப்பிள்ள, தயவு செஞ்சு எனக்கு ஒரே 1,00,000 மட்டும் குடுமாப்பில, கடனா குடுமாப்பில, நான் உனக்கு எப்படியாவது வேலை பார்த்து அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், சேது பார்த்தா எதையுமே காதல வாங்காம விறுவிறுன்னு வண்டி எடுத்துறாரு. மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கத்திக்கிட்டே இருக்காரு. அப்பதான் தமிழ், அண்ணே எதுக்கு அண்ணே அவட்டெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்காக நீங்களா இந்த அளவுக்கு அசிங்கப்பட வேண்டானே அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேது பார்த்தா வண்டியை விறுவிறுன்னு எடுத்துட்டு போய் காலேஜ் வாசல்ல நிப்பாட்டுறாரு. அங்கே போயிட்டு தமிழ்ச்செல்வின்ற பேர்ல இன்னைக்கு டாக்டர் சீட்டுக்கான ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலேஜ்லயும் சொல்றாங்க. 1,00,000 பணத்தை எடுத்து பார்த்தா சேது காலேஜில் கொடுத்து தமிழுக்காக சேது காலேஜில் ஃபீஸ் கட்டுறாரு.